வணக்கம். ஆரோக்கியமான ருசியான அவல் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பெரும்பாலும் இந்த அவல் பாயசம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்வாங்க. இதை கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் செய்யணும்னு இல்லைங்க, எப்பெல்லாம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்பெல்லாம் ஈஸியாக செய்யலாம். அவலை நெய்யில் விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கோங்க. அவல் நல்லா ஆறுனதும் இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இதை நாட்டு சக்கரை அஸ்கா போட்டும் செய்யலாம், ஆனால் வெல்லத்தில் செய்யும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. வெல்லத்தை சின்ன சின்ன பீஸாக உடச்சி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாங்க. வெல்லம் எல்லாமே கரைஞ்சதும் அதை ஒரு வடி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தூசெல்லாம் இருக்கும், வடிக்கும் போது அந்த தூசெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூசு இருக்குன்ட்டு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் விட்டு ஒரு 10 முந்திரியை நல்லா சின்ன சின்ன பீஸாக உடச்சி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி லைட் கோல்டனில் மாறினதுமே போதுங்க, எடுத்து வச்சிடலாம். முந்திரி வறுத்த கடாயிலேயே நம்ம ஊற வச்சுருந்த அவலை போட்டு பிரட்டிக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னா அவல் கொஞ்சம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகணுங்க, அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை இதுக்குள்ளே ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். 4 பொருளை வச்சு குயிக்காக ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சுங்க. கொஞ்சம் நல்லா வெந்ததும் ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். அவல் நல்லா குக்காகி சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, க்ரீமியாக இருக்குது. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்வீட்டுக்காக நம்ம வெல்லம் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணும்போது பால் தெரியாமல் இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டுட்டே இருங்க. நாம் வறுத்து வச்ச முந்திரியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ஆற ஆற நல்லா திக்காயிரு, க்ரீமியாக இருக்குங்க. பாருங்கள் ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு ஸ்வீட் பண்ணியாச்சு. இதில் ஸ்வீட்டுக்கு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.